أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். إذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين. இதனை நினைவு கூர்வீராக. யூசுப் தன் தந்தையிடம், என் தந்தையே, 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் நான் கனவில் கண்டேன். அக்கனவில் அவை என் முன் தாழ்ந்து பணிந்து கொண்டிருப்பதாகவும் கண்டேன் என்று கூறினார். قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيدوا لك كيدا إن الشيطان للإنسان عدو مبين. அதற்கு அவருடைய தந்தை கூறினார், என் அருமை மகனே, உனது கனவை உன் சகோதரர்களிடம் கூறிவிடாதே. அவ்வாறு கூறினால் அவர்கள் உனக்கு எதிராக சதி செய்ய முற்படுவார்கள். திண்ணமாக ஷைத்தான் மனிதனின் வெளிப்படையான பகைவனாவான். وكذلك يجتبيك ربك ويعلمك من تأويل الأحاديث ويتم نعمته عليك وعلى آل يعقوب كما أتمها على أبويك من قبل إبراهيم وإسحاق إن ربك عليم حكيم. மேலும் இக்கனவில் நீ கண்டது போன்றே நடைபெறும். உன் அதிபதி உன்னை தனது பணிக்காக தேர்ந்தெடுப்பான். மேலும் விஷயங்களின் உட்கருத்துக்களை புரிந்து கொள்ளும் முறையை உனக்கு கற்றுத்தருவான். இதற்கு முன்னர் உன் மூதாதையராகிய இப்ராஹீம், இஸ்ஹாக் ஆகியோர் மீது தன் அருட்பேற்றினை அவன் நிறைவு செய்தது போன்று உன் மீதும் யாக்கூபின் குடும்பத்தினர் மீதும் நிறைவு செய்வான். திண்ணமாக உன் இறைவன் நன்கறிந்தவனும் நுண்ணறிவாளனும் ஆவான்.